शिरोऽभिवन्द्ये श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयं दृढमस्तु लग्नम् माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्किरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुचसरोर्हराजहंस लक्ष्मीनृसिंहं वदे गणावलम्बम् यो नित्यमच्युतपदां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गेशीतीन्द्रुना करुणया सोऽस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनीत्पादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगीन्द्रपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर षठरिपुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षठारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षठगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्याक्षीन्द्रसिंहेन्द्रहरिषडरिपोः आत्मनिक्षेपसन्यं वेदान्ते वावधूकस्त्वमिति षडजितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनव्याख्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसुद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सर्जनिगलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामननिशरणशरणं प्रपद्ये இன்றைய திருநாள் பாட்டு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை புலிசங்கின் பேரரும் கேட்டிலையோ புள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வள்ளத்தவில் துயிலமர்ந்த வித்தனி உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியந்த பேரரும் உள்ளம் பூந்து குளிர்ந்தோரும் பாவாய். வியாக்கியான பாசம் ஓங்கி உலகந்தால் பாருங்க. அந்த திருவிக்கிரம பற்றி சொல்லிச்ச உத்தமன் என்ற பதத்தினாலே ஆண்டாள் நிர்தேசம் பண்றார். அவன்தான் உத்தமன். சத்ருவசம் இல்லாமல் பக்தாளை ரட்சிக்கிறது மட்டும் செய்த அவதாரம் இந்த திருவிக்கிரம அவதாரம். இதுல யாரையும் வசம் பண்ணவே இல்லை. நமுச்சி என்பவன் வந்தான். அவனு கூட மண்ணு நமுச்சி வானில் சுழற்றியன்னு எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்தவன் முன்னைய வண்ணமே கொண்டாள என்ற மண்ணு நமுச்சியை நமுச்சி வந்தான். எங்க அப்பாவை ஏமாத்துட்ட, சின்ன காலை காட்டி பெரிய காலால் நீ அளந்துக்கிற, அது ரொம்ப தப்பு, பழைய சின்ன காலாலே நீ அளக்கணும் என்றுதான் கேட்கிற போது என்னுடைய காலால 3 அடி கேட்டேன், இதுவும் என்னுடைய கால் தான் என்ன பதில் சொன்னான். அவனை அழிக்கலை, வானில் சுழட்டி போட்டான். இந்த ஈர்ப்பு சக்தி மேலே போட்டதுனால அவன் கீழே வரவேல அங்கேயே சுத்தின்னு இருக்கான். ஒத்தனையும் வசம் பண்ணாத அவதாரம். அதில் உத்தமன் தன்னுடைய சொரூப சுபாவத்தை மாத்திண்டு தேவதலுக்காக காரியம் செய்தவன். தன்னை அழிய மாறிக்கொண்டு வியாக்கியானம் ரொம்ப அழகு. தன்னை ஆசிரியத்தவருக்கு தன்னை அழிய மாறி பண்ணி பிறரை ஜீவிப்பிக்க வல்லவன். இதுதான் பகவான் சொரூபம். சில பேர் சொல்றா, அங்கெல்லாம் வந்தா எனக்கு சௌகரியப்படாது, ஏதோ ஆற்றுல இருந்தாலும் முடிஞ்சா நான் ஏதாவது கேரி செய்யறேன், அங்கெல்லாம் எனக்கு கூட்டா நான் வரமாட்டேன், எனக்கு ஏசி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லி தங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட சுகத்தை குறைச்சிக்கவே மாட்டான். அவள்லாம் சத்புருஷாலாம். பரமாத்மா பாருங்க, நித்திய கல்யாணனா இருக்கிறவன், நித்திய கிரகஸ்தனா இருக்கவன், சன்னியாசி பிரம்மச்சாரியா வேஷம் போட்டுருப்பான். இந்திரனுக்கு தத்யாத்து ந பிரதிகிரண்யாத் என்று கொடுக்கறதான் பிரச்சனை தவிர வாங்கக்கூடாதுன்னு சொல்றவன்
கோட்டங்கை வாமனா செய்த கூத்துக்கள் பொற்கையில் நீரேற்றுன்னு அவங்ககிட்ட போய் யாச்சகம் பண்ணான். இதெல்லாம் யாருக்காக? தன் பக்தாளுக்காக. இப்படிப்பட்டவன் தான் உத்தமன். ஏதே சத்புருஷாக பரார்த்தடகாக சுவார்த்தான் பரித்தியே, இவதான் உத்தம புருஷாள். தன்னுடைய சுயநலத்தை விட்டுட்டு அசலாருக்காக நன்மையை தடுறதுக்கு போறா பாருங்க. ஏதே சத்புருஷாக பரார்த்த கடகாக, அசலாருக்கு நன்மை செல்வதே நோக்கு. சுவார்த்தான் பரித்தியே, இவதான் உத்தம கோஷ்டி, உத்தம புருஷாலே சொல்ற. சாமானியாஸ்து பரார்த்தம் உத்தியமபுரதா சுவார்த்தா விரோதேனையே. சில பேர் என்ன பண்ணுவா, தனக்கும் லாபம் வருதுன்னு அசலாருக்கு காரியம் செய்வா. என்ன சொல்லுவா, தன்னுடைய சுவார்த்தத்தை விட்டுட்டு அசலாருக்காகவே உழைக்கிறா நல்லவர்கள். இவர்னா சுவார்த்த அவிரோதேனே, தன்னுடைய காரியத்தையும் பார்த்துவா, அசலாருக்கும் உபகாரம் பண்ணுவா. அவா சாமானியா. சில பேர் என்ன பண்ற, தனக்கு லாபமே கிடையாது, அசலாருக்கு உபதிரவம் பண்றதே சுபாவம். தேமி மானுஷ ராட்சசாக பரஹிதம் சுவார்த்தாய நிக்னந்தியே. அதாவது தன்னுடைய லாபத்துக்காக, இது மூன்றாவது பேர், தன்னுடைய லாபத்துக்காக அசலாருக்கு உபதிரவம் பண்றவா சில பேர். இவாளுக்கு அசலாருக்கு உபதிரவம் பண்றதுனால இவாளுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கு, இது மூன்றாவது கட்சி. தன்னுடைய லாபத்துக்காக அசலாருக்கு உபதிரவம் பண்றவா மூன்றாவது கட்சி. என்னை உன் பாத பங்கியம் நன்னிலா வகையே செய்தா என் பெருதின்னு கேட்கிறார் ஆழ்வார். என்னை உன் திருவிழி சேர விட்டாது பண்ணி ஒரு சரீரத்தில் என்னை விட்டு இந்திரியங்களாம் என்னை உபதிரம்படி பண்ணி உபதிரம் பண்ண முடியாது பண்றியா, அதனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு ஏதாவது லாபம் இருந்தாலும் சொல்லு, நான் கட்டத்தை பொறுத்துக்கிறேன். அது அடிக்கடி நான் உதாரணம் சொல்லுங்க. சில பேர் புருஷாள் சில ஸ்திரீகளை வேணும்னு அடிப்பா, அவளும் பொறுத்து பொறுத்து பார்ப்பா. என்னை அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க. ஏதாவது லாபம் தான் நான் உங்க அடியை நான் பொறுத்துக்கிறேன். உங்களுக்கும் லாபம் இல்லை, எனக்கும் உபதிரம், எதுக்காக எங்களை போட்டு அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப பொறுமை இழந்து சில ரொம்ப பொறுக்க முடியாத அடிச்சாதான் அந்த மாதிரி சொல்லுவாள். இல்லை என்னை ஒன்று அடிச்சதுனால எனக்கு லாபம் இருக்குன்னு சொன்னா அவள் பொறுத்துக்கிறேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரியா லாபம் இருந்து பரதாழ்வான 14 வருஷ காலம் விட்டு பிரிய வச்சு அவனை உபதிரவப்படுத்தினான் ராமன். அந்த உபதிரவத்தை பரதாழ்வான் சகிச்சுனான். ஏன்னா பிதிர்வாக்கிய பரிபாலனம் ஒரு லாபம் இருக்கு. அந்த பிதிர்வாக்கிய பரிபாலனம் ஒரு லாபத்துக்காக பரதனை உபதிரவப்படுத்தினா சரி, அப்ப அண்ணா பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு வரட்டும், அந்த உபதிரவத்தை பொறுத்துட்டார். அந்த மாதிரியாக அசலார் தன்னுடைய லாபத்துக்காக அசலாருக்கு உபதிரவம் பண்றவா சில பேர். அவளை மூன்றாவது கோஷ்டில செய்யலாம். இன்னும் சில பேர் இருக்கா இல்லையா, ஏ துக்ரந்தி நிரர்த்தகம் பரஹிதம் தேகே நஜானீமே, தனக்கும் லாபம் இல்லை அசலாருக்கு லாபம் வரக்கூடாதுன்னு சில பேர் இருக்கா. அவ எந்த கோஷ்டில சேர்ந்தவாள் தெரிந்து முடியல. இப்படி எம்பெருமான் ஷீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர் வாமன் ஆகாக்கால் மார்பார புலி நீ உண்டுமிழ்ந்த பூமி நீரேற்பரிதே சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து. இந்த வாமன அவதாரம் பண்ணி யாச்சகம் பண்ணத்தை பத்தி மகர்ஷி எல்லாரும் ஆழ்வார் எல்லாரும் கஷ்டப்படுறா. அவன் சுகபிரம்மத்துக்கிட்ட கதை கேட்கிற பரீட்சித்து மகாராஜாவே சொல்றான், பலேஹே பதத்ரயம் பூமேஹே கஸ்மாத் ஹரிதயாச்சத பூத்வேஸ்வர கிருபணவத் லப்தார்த்தோபி பபந்ததம் யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனஞ்சாப்யநாகத. எதுக்கா இந்த எம்பெருமான் பூமியை போய் அவங்ககிட்ட யாச்சகம் பண்ணணும்? கஸ்மாத் ஹரிதயாச்சதா பூத்வேஸ்வரா ஈஸ்வரோ பூத்வ கிருபணவத். பேர் சர்வேஸ்வரனா இருந்தது ஒரு கைலாகாதவன் போல அவங்கிட்ட பூமியை யாச்சகம் பண்ணி எடுக்கணுமா? அதற்கு மேல யஜ்ஞேஸ்வரனா இருக்கவன மகாபலி சக்கரவர்த்தி ஒரு அபராதம் பண்ணல, கேட்ட உடனே கொடுத்தான். அவனை போய் யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனஞ்சாப்யநாகதா, அவனை போய் எதுக்கா சிறையில வச்சார் கோரத்தாழ்வான். தொன்னிர்மிதா ஜடரகாச்ச தவத்து லோகி கிம் பக்ஷணாத் யமிருதே பவதா துராப மத்தியே கதானு விசக்ரமஷே ஜெகச்சேத் தொத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதி ரஞ்சிதா ஸ்யாத். பக்ஷணத்தை பண்ணி வைப்பா. ஆமா, யாச்சகம் பண்ணாலேயே ஒரு நாள் பூமி அடைய முடியாதான்னு கேட்குறேன். கிம் பிக்ஷணாது இருத்தே பிக்ஷணாத் இருத்தே பிக்ஷணம் பினாப்பி ஒரு நாள் பூமி அடைய முடியாதா? அதாவது இந்த கதையில் வரலாம் புரிய வைக்கிறதா சொல்றேன். யாரையாவது குறிக்கணும்னு நினைக்க வேண்டாம். மாமியார் பாவம் பக்ஷணங்கள்லாம் பண்ணுவோம். சின்ன பசங்களுக்கெல்லாம் பக்ஷணம் பண்ண தெரியாது, மாட்டு பண்ணலாம். அந்த பக்ஷணம் பண்ணி வச்சாச்சுன்னா உடனே பூட்டி வைக்கிறதுக்கு மாட்டு பண்ணு வந்துருவா, பூட்டி வச்சிருவா. சொத்து வாங்கி கொடுக்குறது எல்லாம் மாமியார் தான், அவள்கிட்ட தான் பணம் வாங்கி எல்லாம் செய்யறா, பண்றது தான் அவள் தான். அப்புறம் கடைசியில் ஒரு ஜாங்கிரி வேணும்னா மாட்டு கொண்டுட்ட கொஞ்சம் கொடுமா எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். அப்படி ஒரு தசை இருந்ததுன்னா எப்படியோ அதே போல பெருமாள் தொந்தர்மிதா அவள் தான் பக்ஷணம் பண்ணா. செலவுக்கு சாமான்லாம் அவள் தான் கொடுத்தா. இவகிட்ட பணம் கிடையாது, அதிகாரம் மட்டும்தான் இவகிட்ட இருக்கு. தொன்னிர்மிதா ஜடரகா தவத்து லோபி, இவன் தான் வயத்துல வச்சு பிரளய காலத்தில் காப்பாற்றி வழியில உமிஞ்சான். தொன்னிர்மிதா ஜடரகா தவத்து லோகி, இப்படிப்பட்டதான பூமியை
நீ பக்கத்துல இருந்து ராத்திரி பகலமா அரைச்சு பண்ணதாரு ஜாங்கிரிய மாட்டு பொண்ணுகிட்ட கேட்டு வாங்கணுமா? கிம் பிக்ஷநாத் ஈயமிருத்தே கிம் பிக்ஷநாத் ஈயமிருத்தே பவதா துராபா. பிக்ஷணம் இல்லாமல் யாச்சிக்கம் இல்லாத இந்த பூமியை ஒன்னால் அடைய முடியாத. ஷீரால் பிறந்து ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே அடியுற்றி ஆழ்வான் அருளி செய்கிறார். ஆனா அவர் கேள்வியோடு நிறுத்திவிட்டார் ஆழ்வார். ஆழ்வான் பதில் அருளி செய்கிறார். ஷீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமன நாகாக்கால். இப்படி மனுஷ ஜென்மாவில் பிறந்து குள்ளனாக பயந்தவர்களும் இகழ் குள்ளன் பார்த்தியது. பெத்தவா கூட பரிகசிக்க முடியாது, அவ்வளவு குள்ளம். இப்படிலாம் பிறந்து ஆகாக்கால் மார்பார புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி மார்பார புல்கி. ஏன் அந்த தடம் பெருந்தோள் ஆரத்தழுவுன்றதா மால் செய்யும் மறந்தே திருவிக்கிரமா. அது வாமன அது வராகாவதாரத்தில் பூமி தேவி எடுத்து ஆலிங்கனம். மகாலட்சுமி மார்பார கண்ணீர் மார்பார புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி நீரே பரிதே சொல்லு. நீ யாமறிய சூழ்ந்து நீ அசலாருக்கெல்லாம் பாடம் சொன்னா போறது, எனக்கு புரியும்படியா சொல்லணும். யாம் அறிய சூழ்ந்து நீ சொல். எதுக்காக நீ யாச்சகம் பண்ண? இது உனக்கு கிடைக்காத வஸ்துவா இல்ல உனக்கு சம்பந்தம் இல்லாத வஸ்துவா? எதுக்காக நீ யாச்சகம் பண்றேன்னு கேட்கிறார் ஆழ்வார். அதுக்கு ஆழ்வான் பதில் சாய்கிறார். இதே கேள்விதான் கேட்டுக்கிறார். தொன்னிர்மிதா ஜனகாஜதவத்து லோகே கிம் பிக்ஷணாத் யம்ருதே பவதா துராபா. ஆனா அது அப்படி பண்ணலாம். யாச்சகம் பண்ணி நீ 3 அடி அளந்து அந்த மண்ணை பெறாமல் போனா வேதத்துக்கு வாய் எச்சலாவே போயிருக்கும். அது சுத்தி பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? கண்ட விஷயங்களை பேசி வேதமானது அசுத்தமா போயிடுது. இந்த திருவிக்ரமாவதாரம் பண்ணான்னா இந்த பெருமாளுடைய திரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபாதாபியா என்று திருவிக்ரமாவதார கதையெல்லாம் சொல்றதுனால அந்த வேதத்துக்கு ஒரு சுத்தி வந்தது. அதுல வேதத்துக்கு சுத்தி வரத்துக்காக மாட்டு பொண்ணு ஒரு பெருமை கொடுக்கறதுக்காக தான் அவள் யாச்சிச்சாலே தவிர மாட்டு பொண்ணு வாண்டான்னு சொல்ல. கேட்டா மாட்டு பொண்ணு மாமியார் இப்படிதான் பதில் சொல்லுவேன். அப்படி பைத்தியமே நான் பண்ண பட்சம் நானே எடுத்துக்க மாட்டேன்னா மழைக்காலத்துல மாமியார் மாட்டு பொண்ணு தானே குடும்பத்துல நிர்வாகம் பண்ண போறேன். அதாவது நாம் இருந்துச்சு அவகிட்ட அதிகாரத்தை கொடுத்தா போச்சுன்னு அவகிட்ட அதிகாரத்தை கொடுத்து நான் எப்படி நடந்துக்கணும் அதே போல அவளும் அவ மாட்டு பொண்ணு நடந்துன்னு தான் நான் காட்டுறேன். தவிர எனக்கு என்ன அவள் கொடுக்க மாட்டேன்றாள நான் என்ன எடுத்துக்கணுமா அப்படின்னு சமத்காரமா சொல்லுவாள் இல்லையா? அந்த மாதிரியா சாய்க்கிறார். மத்தியே கதானு விசக்கிரமிஷே ஜெகச்சேது தொத் விக்ரமேஹி கதமிவ ஸ்ருதி அஞ்சிதா சாத்து. அஞ்சிதா சா பூஜிதா அஞ்சு கத்தி பூஜிது. இந்த மாதிரி திருவிக்ரமாவதாரத்தை பேசுறதுனால தான் வேதத்துக்கெல்லாம் பெருமை வந்து நீ அவதாரம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்னு சாய்க்கிற. அதுல கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் வன்தாரான் வேள்வியில் மண்ணிருந்தான் காணேடி. திருவங்கி ஆழ்வார் திரு வாமனன்னு கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டா பரகால் நாய்க்கு. சேச்சி அந்த பையன் இந்த காலத்துல பரியாசம் பண்ண அந்த காலத்தோட சேச்சி போய் இந்த பையனா தேர்ந்தெடுத்த இவன் யாச்சகம் பண்ண பையனா சரி அப்படின்னு பரியாசம் பண்றார். கண்டார் இறங்க கழிய குரலுருவாய். ரொம்ப ரொம்ப குள்ளம். குள்ளம்னா சாதாரண இருப்பா, ரொம்ப குள்ளம். பார்க்கிறவாள்லாம் பரியாசம் பண்ண முடியும். கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் வன் தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிடுன்னு உனக்கு அவன் யாச்சகம் பண்ணதான் திரும்பிய தவிர அவனுடைய வைபவம் உனக்கு தெரியுமா? வன் தாரான் வேள்வியில் மண்ணிருந்தானே யாகிலும் விண்டேள் உலகெல்லாம் மிக்கான் கான் ஷாடலே. யாச்சகம் பண்ணி என்ன பண்ணான்? தானே எடுத்து நான் அப்படியே அகோபிலம் பெருமாளுக்கு கொடுத்துட்டேன். குளம் வெட்டு அவரை எடுத்துட்ட அடுத்து அப்படியே இந்திரனுக்கு கொடுத்துட்டேன். பெருமாள் யாச்சகம் பண்ணி இந்திரனுக்கு கொடுத்தார். நான் யாச்சகம் பண்ணி பெருமாளுக்கு கொடுக்குறேன். எப்படி? பெருமாளுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். பெருமாள் கிட்ட கொடுத்தா அது எங்கெங்கயோ போய் சேர்ந்துடும். எங்கிட்ட கொடுத்தா பெருமாள் தவிர வேற யாருக்கும் போகாது. நடுவேறவே ஞாபகப்படுத்தினேன். அந்த மாதிரியான ரீதியில அப்படி அதெல்லாம் அப்பட்ட உத்தமன். உத்தமன் பேர்பாடி கிருஷ்ணனை பத்தி சொல்ல வேண்டிச்சு அவனை பத்தி சொல்வானேன்னார். கிருஷ்ணனுக்கும் அவனுக்கும் ரொம்ப ஒத்துமை இருக்கு. கிருஷ்ணனை பத்தி சொன்னா அடிக்கடி இந்த பசங்க கிருஷ்ணனை பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா அவளுக்கு அதிசங்க வரும். அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன உத்தேசம்னா இவனும் பிறகுச்சே 4 சதுர்புஜத்தோட பிறந்தான். அவனும் சதுர்புஜத்தோட அவனும் சட்டு தன் ரூபத்தை மறைச்சனா இவனும் மறைச்சனான். இங்கதான் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியல. தமத்பூதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அங்க பாருங்க சதுர்புஜா சங்க கதாப்ஜ சக்ரஹா பிஷங்கவாசா நளினாயதேக்ஷணா ஷாமாவதோதோ ஜடராஜ குண்டல துஷோல்லசஸ்ரீ வதனாம்புஜ புமான் ஸ்ரீவத்சவக்ஷாஹ பலயாங்கதோல்லசத் கிரீட காஞ்சி குண நூபுர புமான். இந்த மாதிரி இவன் சதுர்புஜத்தோட பிறந்தான். சம்பஷத்தோ திவ்ய நட்டோ யதாவுன்னு உடைய அவ பார்த்துருச்சு சின்ன குழந்தை ஆயிட்டான்னு. கிருஷ்ணனுக்கும் வாமனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால கிருஷ்ணன் சொன்னான்னா இவனை சொன்னான்னா வாமனை பத்தி சொல்றா அதிசங்க வராமல் இருக்கிறது. அதுவும் இந்த வாமன மூர்த்தி பத்தி சொன்னா என்னன்னா இந்த ஜலம் மழை பொழியணும் இல்லையா? மழைக்கு பிரதிபந்தகமா நம்முடைய பாப்பங்கள் இருக்கு. அந்த பாப்பத்தெல்லாம் போக்கி மழை பொழிய முடியா பண்றவன் யாருன்னா திருவிக்கிறவன் தான், வாமனன் தான். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு பூமியை கேட்ட உடனே கொடுக்குறேன் தார வார்த்தை கொடுத்தான்.
வித்யாவளி கிண்டி சாட்சி தாரம் கொடுத்தா. அப்ப என்ன பண்ணா சுக்கராச்சார் தன் சிஷ்யன் இவன் வந்திருக்கு, ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணு ரவ்யா, டேய் சாதாரண பிரம்மச்சாரி கொடுக்காது, இவன் சாட்சாத் சர்வேஸ்வரன், உங்ககிட்ட ஸ்ரீ செல்வத்தை வாங்கி சக்கராய பிரயச்சதி இந்தன்னு கொடுக்க போறா, நீ கொடுக்காதேன்னா. அப்போ கொண்ட அப்ப சாட்சாத் சர்வேஸ்வரனா இருந்தா அவன் யாச்சகம் பண்ணிச்சு, நான் அவனை கொடுக்கத்தானே போறேன் அப்படின்னு கொடுத்தான். ஏவம் அஷ்டத்திதம் சிஷ்யம் அனாதேசகரம் குரு. உடனே பார்த்தார், ஒரு வண்டா வேஷம் போட்டு அந்த வண்டு கிண்டியினுடைய துவாரத்துல போய் அடைச்சிட்டு அந்த ஜலம் வரவிட்டாது பண்ணார். உடனே இவன் தக்கதிதென்று மாவலி வேள்வியில் தானம் விலக்கிய சுக்கரன் கண், அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னா உடனே பெருமாள் என்ன பண்ண, கையில் தர்ப்பம் போட்டு அந்த தர்ப்பத்துடைய நுனியால அவன் கண்ணை குளறினார். தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்புன்னா தர்ப்பத்துடைய நுனி அதால் போட்டு கிளறினான். அது எங்க போனாலும் குடும்பம் அது அப்படி ஆயிடுத்து கண்ணு கிளறிய சக்கரை கையினை அச்சோ வச்சோன்னு தான் சாய்க்கிறேன். அப்ப அந்த பிரதிபந்தகத்தை ஜலம் விழுந்து பிரதிபந்தகமா இருந்த அந்த சுக்கராச்சாரிய கண்ணை போக்கி அவனை பல்தான் தாரையா ஜலம் விழுந்தது. அதில் மழை பொழிவதற்கு பிரதிபந்தகமாக பாப்பங்களாம் போகணும் இவன் என்றதா சொல்ல. எத்தனை கஷ்டப்பட்டிருக்கான் இப்படி யாச்சகம் பண்ண போறான். இதெல்லாம் நிறைய வாமனாவதார கதை சொல்லிட்டு ஆடாடா ஓங்கி விழுந்த பாசம் 4 நாள் போச்சுன்னு சொல்லுவா. இது பாகவத கதையெல்லாம். ஆனா பட்ட கஷ்டத்தெல்லாம் மாத்திரம் இங்க சொல்லணும். உத்தமன் இவனை போல கஷ்டப்பட்டுவா யாருமே இல்லை. வேஷம் பிரம்மச்சாரி வேஷம். திருமார்புலேயே மகாலட்சுமி உட்காந்து சன்னியாசி வேஷம், சன்னியாசி வேஷம் போட்டு வெத்தலை பாக்கு போட்டுனா நல்லா இருக்குமா, சன்னியாசி வேஷம் போட்டு கச்சம் கொடுத்துனா நல்லா இருக்குமா. கிரஸ்தால இருந்து காஷாயம் குடிச்சிருந்தா சில பேர். ஆற்றுல சில ஊரில் இந்த மாம்பழம் இந்த பக்கங்களில் ஒரு சின்ன ஆசிரமம் இருக்கு, அதாவது என்ன ஆசிரமம் பேர், சத்யாரோட கோல் இருக்கு ஆசிரமம், சுப்பிரமணிய ஆசிரமம். அங்கே ஒருத்தர் பிரம்மச்சாரி கூட்ட பக்கத்தில் ஆம்பியா பெருமாள் சேவைக்கு வந்தால் 2 பேரும் தான் வருவார். நன்னா இருக்குது. பக்கத்தில் ஆத்துக்காரி இருந்து காஷாயம் கொடுத்தா நல்லா இருக்குமா. காஷாயம் ஆத்துக்காரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியா வேஷம் நன்னாவே இல்லை. இது வேஷம் பிரம்மச்சாரி வேஷம். மார்புலியோ அகல இல்லை நிறைய மகாலட்சுமி இருக்கா. எப்படி இந்த வேஷம் பொருந்தும்? சில பேர் கதை சொல்லிச்சு, சித்த அம்மா வேஷம் போட்டு வரல, சித்த கீழே இருக்குன்னு சொன்னா அவள் மாட்டேன்னு சொல்லிட்டான்னு அவ பேர்ல பழி சொல்லுவா. இப்போ லோகத்தில் சில பொண்டாட்டில் ஆனால் சொன்னது கேட்கறது இல்லையோ, அதே போல் லட்சுமி சொன்னது கேட்கணும் கதை சொல்றான்னு சொல்லுவா. லக்ஷ்மி நீ பிரம்மச்சாரி வேஷம் போட்டு வரைக்கும் நான் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கேன்னு மார்பு விட்டு இறங்கத்தான் ஆரம்பிச்சா. அவர் தான் சொன்னார், பெருமாள் தான் சொன்னார், நீ மார்பு விட்டு இறங்கி போட எனக்கு பிச்சையும் கிடைக்காது, பிச்சை கிடைக்கணும், பிச்சை வாங்குறது கூட லட்சுமி கட்டாட்சம் போடணும் இல்லையோ, அதுக்காக பிச்சையும் கிடைக்காது, 3 அடி 3 லோகமா பரிணமிக்கணும், எனக்கு பேச்சும் வராது, நீ இல்லைன்னா எனக்கு பேச்சும் வராது, அதனால உன்னை நான் அனுப்பிக்க மாட்டேன். லக்ஷ்மி என்னமோ அவள் நாரினா உத்தமையா இருந்தாலும் வேஷத்துக்கு தந்தாப்புல நான் மார்பு விட்டு இறங்குறேன்னு தான் சொன்னா. இவர் தான் கூடாதுன்ட்டு. அது சுவாமி இவர் வெங்கடாத்வரியர் லட்சுமி சகஸ்ரத்துல சாய்கிறார். வக்ஷஸ்தாமபி வர்ணிதானுசுதையே கிருஷ்ணே கிருஷ்ணாஜனேனாவனோத் தேவஸ்வாமிதி வர்ணயந்தி கதிச்சித் ப்ரூமோ சிந்திரே. சுவாமி தேசிகனுக்கு மேல சித்தாந்தம் பண்றவர். இவர் என்ன பண்றார், இவர் போற போது மகாலட்சுமி வச்சுன்னு போறாரு இல்லையா, பிக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாசிரமம் துவம் கிருஷ்ணாஜனேன அவனோதி வர்ணயந்தி. அங்க பிக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாசிரமத்தை கிருஷ்ணாஜனம் யவனிகான் அகரோத் பிரியாய தேகலி சஸ்தில சுவாமி தேசம் வர்ணிக்கிறார். பிக்ஷைனா பிரம்மச்சாரி தான் பிக்ஷை எடுக்கலாம், சட்டுன்னு கொடுப்பார். அதுக்காக பிக்ஷோச்சிதம் பிரகடயன்னு பிரதமாஷ்டம் பிரம்மச்சாரி ஆஷ்டம். அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல மகாலட்சுமி இருக்கா, அவள் தெரியக்கூடாது, அதுக்காக கிருஷ்ணாஜினாம் யவனிகாம் அகரோத் பிரியாயான்னு அந்த கிருஷ்ணாஜனத்தால் பூட்டி மறைச்சிருந்தான்னு சொன்னான். அந்த பட்சத்தை இவர் கொஞ்சம் கண்டிக்கிறா. பக்ஷஸ்தாமபி வர்ணிதானுசுதே கிருஷ்ணாஜனேனா வர்ணோது தேவஸ்வாமிதி வர்ணயந்தி கத்திச்சுது. அந்த பட்சம் சரியில்லை. ப்ரூமோவயன் திந்திரே, அவள் தெரியக்கூடாதுன்னா அவள் இறங்கிதான் போறேன்னா அவள் சொன்னத்தை கேட்காமல் இல்லை. ஆனா பெருமாள் என்ன பண்ணா, நீ திருமார்பில இரு, பவ்யம் வாமன ரூபமேத்தி பகவான் பாக்யம் ஹரிஷ்யன் பலே வர்ணித்துவம் அர்ணவசுதே வஹதாபி கூடம் வக்ஷஸ்தலேன நிஹிதா வனமாலினா சேத் கஸ்திரேன் யதாஸ்தித பதானி அப்படி யாச்சதே அஸ்மி கஸ்மாத் ஜெகத்ரயதையா விவருத்திரேஷம். இவர் லக்ஷ்மி சொல்றப்ப அவள் விட்டுட்டு யாச்சிட்டு போனா ஒத்தரும் ஒரு அடி மண் கூட தரமாட்டான். கொடுத்தா அது 3 லோகம் பரிணமிக்கிறது. லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால்தான் பிச்சைக்காரனுக்கும் பிச்சை கிடைக்கும், பேச்சு நன்றாக வரும். பட்டர் மத சண்டையெல்லாம் வருது, அதுக்கெல்லாம் காரணம் அவள் லக்ஷ்மி கட்டாட்சத்துக்கு விஷயமாகாத காரணம் தான் சார். லக்ஷ்மியோட கட்டாட்சம் இருந்தால் பேச்சே நன்றாக வரும். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஆஹுர் வேதா நமானம் கதிச்சன் கதிச்சித் பாஹுர் வேதா நமானம் கதிச்சன கதிச்சித் அராஜகம் விஸ்வமேதன். ராஜாவே கிடையாது, ஈஸ்வரனே கிடையாதுன்னு சொல்ற, அனீஸ்வரன் ஜெகத்துன்னு சொல்றார். ஆஹுர் வேதா நமானம் கதிச்சன கதிச்சித் அராஜகம் விஸ்வமேதது கதிச்சன அராஜகம் விஸ்வமேதது. ராஜன்வத் கேச்சி திசம், சாதாரண ராஜாவத்தம் உண்டு, பெருமாள் கிடையாது.
குணி நோப்பி குணி தந்தரித்ராணமன்யே சகுணனான சமஸ்த கல்யாண குணாத்மகனான எம்பெருமான நிர்குணன்னு சொல்லி அவன் தான் ஜெகத்காரணம் சொல்றா சில பேர் இருக்கா. குணி நோப்பி குணி தந்தரித்ராணமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவம் பிக்ஷாட்டம் மூர்த்தி தான் ஜெகத்காரணம் சொல்றா சிவபெருமான். பிக்ஷாவன்யே சுராஜம் பவம் இத்திச்சு ஏ ஜடாக இந்த முட்டாளர்களா இருக்கல தலா ஒருத்த கையாளிச்சு சண்டை போடுறா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஏத்தே ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலத்தே நக்ஷணம் லட்சியமாசன் இவெல்லாம் ஒன்று கட்டாட்சத்துக்கு விஷயமா இருந்தால் இந்த மாதிரி சண்டை போடவே மாட்டா. அவளை நல்ல பேச்சும் வரல. அதில் ஒன்று கட்டாட்ச விஷயம் ஆகாத்தினால்தான் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருதுன்னு சாய்க்கிறேன். அதில் பேசுறதுக்கு அவள் தான் போகணும். அதுக்காகத்தான் மார்பில் அவள் உட்காத்தி வச்சிருந்தா. மார்பில் உட்காத்தி வச்சிருந்தா அது தெரியாமல் இருக்கிறதுக்காக கிருஷ்ணாஜினாம் யவனிகாம் அகரோத்பரியாக சுவாமி தேசன் அதை மறைச்சிருந்தார். அவனுக்கு லட்சுமி தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்றார். தெரியக்கூடாதுன்னு தான் மறைக்கல. நல்லா தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு விடும். யார் என்ன பண்ண முடியும்? அதோட ஒரு சூக்ஷ்ம ரூபையா இருக்கிறதுனால யாருக்கும் தெரியும் தெரியாது. அதுக்காக கிருஷ்ணாஜனத்தை கூட இப்ப மண்டோதரிக்கு மார்பில் மகாலட்சுமி தெரியுதா? இன்னொருத்தருக்கு தெரியல. சிவத்வக்ஷா நித்தியஸ்ரீ அவள் சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல எத்தனோ பேர் மகான்களா விபீஷன் ஆழ்வான்லாம் இருக்கா. அவனுக்குலாம் கண்ணில் தெரியல. அதில் இந்த சொரூபம் கண்ணுக்கு தெரியாது. பின் எதுக்கா மறைக்கணும்னு கேட்டா அதுதான் சொல்றாரு இங்க வெங்கடாத்ரி. அவர் புரட்சி கவிஞர். பக்ஷஸ்தாபி வர்ணத்தாரும் சுத்தியே கிருஷ்ணாஜினேனாபுரம் தாம் பிரம்மச்சாரியத்தால் மார்பில் உட்காந்து மகாலட்சுமி அசலா தெரியக்கூடாதுன்னு தான் தர போட்டான்னு சில பேர் சொல்றார். குருமோவயன் திந்திரே நான் சொல்றேன். நீ உட்காந்துதான் அசலா கண்ணுக்கு தெரிய போறதில்ல. அதில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுக்கா மறைச்சாருன்னு கேட்டா இந்த டார்ச் வச்சிருக்கானே இந்த லைட்டு முன்னாடி போறதுதான் தெரியுது. இவனுக்கு தெரியாது. அதுல மார்பில் மகாலட்சுமி உட்காந்துருக்கா. இப்படி திரும்பியா தானே இவனை பார்த்தா உட்காந்துருக்கா. இவன் உட்காந்துருக்கா. நேர திருஷ்டி அங்கதானே விடும். மகாபலியுடைய செல்வத்தை ஐஸ்வரத்தை அபகரிக்கத்தானே போறான். லட்சுமி கடாட்சம் மேல பட்டுட்டே இருந்தா எப்படி அவன் செல்வத்தை ஐஸ்வரத்தை அபகரிக்க முடியும்? அதுல லட்சுமி சம்பந்தம் தனக்கு வேணும், தனக்கு அதிர்ஷ்டம் வேணும் தான் லட்சுமி தான் வச்சிருக்கான். அதே சமயத்தில் அவள் கண் பார்வை அவ பேர்ல படக்கூடாது. அந்த கண் பார்வையை தடுக்கிறதுக்காக தான் அந்த கிருஷ்ணாஜனம் போட்டானே தவிர அழகா இல்லை இது. அந்த மாதிரி அதுக்காக போட்டானே தவிர அவள் தெரியக்கூடாதுன்னு தான் போடலேன்னு சாய்கிறார். ஏன் பவ்யம் வாமன ரூபமேத்திய பகவான் பாக்யம் ஹரிஷ்யன் பலேஹே ஏனம் கர்த்தும் அகோச்சரம் சுபபுஷாம் தொத்வீக்ஷிதானாம் இது. அந்த சுபத்தை கூடுதா அந்த கட்டாட்சம் அவன் பேர விடக்கூடாதுதான் போட்டாரு தவிர. அப்ப என்னாச்சு? அந்த மார்பு பெருமாளுடைய திருமார்பு அகன்ற மார்பு. இவ்வளவு பெருந்தேவியா தாயாரும் உட்காந்துருக்கா. அந்த சமயத்தில் கிருஷ்ணன் பெருமாள் பாமன் ரொம்ப அவஸ்தைப்படுவான். கிருஷ்ணாஜனதோ ஆட்டுது. அது திருமார்பை மறைக்கிறதுக்கு போறல. அவன் படுற கஷ்டத்தை இவள் நோட் பண்ணி வச்சிருந்தா. அதனாலதான் என்னாச்சு? இந்த மாரீச்சன் வந்தான் இல்லையோ, மாரீச்சன் வரபோது அந்த மாரீச்சனை கொண்டு வா, அந்த மானை அடிச்சு கொண்டு வா, மானை கொண்டு வான்னு சொல்றா. அவள் மானை கொண்டு வான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாமனாவதார காலத்தில் திருமார்பை மறைக்கிறதுக்கு போராதா அந்த தோல் மான் தோல் இருந்தது. இந்த மாரீச்சனை அடிச்சு கொண்டு வந்தா இன்னொரு சமயம் வாமனாவதாரம் எடுத்தா அப்போ திருமார்புக்கு தகுந்தாப்பட்டு இருக்கும். அந்த பெண்களுக்கு தான் சேகரி அன்னைக்கு தலையை பண்றதுக்கு 2 பேர் தான் பாத்திரம் வச்சு ஒரு அதிர்ச்சியில் வந்துட்டா. அந்த 2 பாத்திரத்துல 4 பேர் தலை பண்ண முடியல. ஒரு பெரிய வெங்கல பானையா இருந்தா வாங்கி வச்சா ஒரு 4-5 பேருக்கு தலை பண்றது சௌகரியமா இருக்குன்னு ஸ்திரீகள் தான் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி பெரிய நாளைக்கு இன்னொரு சமயம் வாமனாவதாரம் இருக்க முடியாது. திருமார்பை மறைக்கிறதுக்கு அந்த மான் தோல் போறல மின் வச்சு. அதுக்காக இந்த மாரீச்சனுடைய மான் தோல் ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்காக போய் கொண்டு வாருங்கன்னு சொன்னலாம். தேனாது அது பட்டி காவியம்னு ஒரு காவியம். அதுல கிரியாபத்தியம் ரொம்ப அபூர்வமா சொல்லி வியாகரண லட்சணத்தையும் சொல்லி லட்சியத்தையும் சொல்லுவேன். தேனாதுத்யூஷயத்ரா தேன அதுத்யூஷயத் தேனாதுத்யூஷயத்ராமம் மிருகேன மிருகலோச்சனா. அந்த மானை போய் கொண்டு வாருங்கன்னு இவள் சோதனம் பண்ணா, நியமனம் பண்ணா. எதுக்கா தெரியுமா? மைதிலி விபுலோரஸ்கம் பிராவுபூர்ஷுர் மிருகாஜினம் மைதிலி விபுலோரஸ்கம் பிராவுபூர்ஷுர் மிருகாஜினம். அந்த கிருஷ்ணாஜனத்தை கொண்டு இவன் திருமார்பை மறைக்கணும் ராசினால. எப்ப மறைக்கணும்? மறுபடியும் வாமனாவதாரம் எடுத்தா. அதுக்காக சௌகரியமா இருக்கு. இந்த வெங்கலபாணி பார்த்தா நாளைக்கு கல்யாணம் கார்த்திகை வருது, 4 பேர் நம்ம மாதிரி சாட்டாடுனா அதுக்கு வேணுமோ இல்லையோன்னு அதுக்காக வரப்போற கல்யாணத்துல இப்போ பிடிச்சி பாத்திரம் வாங்கி. அந்த மாதிரி இன்னொரு சமயத்தில் வாமனாவதாரம் வந்தா அது மறைக்கிறத. இப்படி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானங்கள் பண்ற. இப்படி பெருமாள் அதை போட்டு எழுற. அங்கேருந்து போனா எத்தனை விதமான கேள்விகள்லாம் கேட்கிறாம ஆச்சரியமான கொண்ட போல குரல்வாய். கௌபீதம் முப்பூரி நூலியன் முஞ்சையன் விஞ்சை கற்பதொரு நாவன் அனல் படு கையன் அற்புதன் அற்புதரே அறியும் சித்தன் சித்பதம் ஒப்பதூர் மெய்க்குடி சென்றான். அற்புதமான திவ்யமங்கல விக்கிரம். சுபாஷ்யம் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி ஞானானந்த ஸ்வரூபமா இருக்குமான திவ்யமங்கல விக்கிரம். இது கம்பன் சூத்திரம். இது அற்புதரே அறியும் மாயாபலேன பவதாபி நியூஹ்யமானம் பஷ்யந்தி கேச்சித் அனிஷம் அனன்ய பாவான
அற்புத ஞானிகளாலே அறியக்கூட அந்த சரீரத்தை எடுத்து நம்ம படுறோம். சித்பதம் ஒப்பது ஞானஸ்வரூபமா இருக்க முடியாது அந்த அப்ராகிருத்தமான திரவியத்தினால சரீரத்தை எடுத்துக்கொண்டு பரட்டு போனான். ரொம்ப அற்புதமான ரூபத்தோட பரட்டு போனான். அந்த சமயத்துல அவன் பார்த்தான், எஜமான யாச்சிகனுக்கு போய் சத்காரங்கள் பண்ணுவாள, இவனை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாகத்தேன அபிநந்தியாத பாதோ பகவதோ ஹரே அவனிச்சு அர்ச்சையாமாச முக்தசங்க மனோர்தான் அவனை அர்ச்சனை பண்ணான். உடனே திருவடி தீர்த்தத்தை எடுத்து சிரசில போஷிச்சிருந்தான். யஜமான பிரமுதிதா தர்சனீயம் மனோரமம் சுவாகத்தேன அபிநந்தியாத பாதோ பகவதே ஹரே அவனிச்சு அர்ச்சையாமாச முக்தசங்க மனோர்தா தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபம் சதர்மவித்து மூர்த்தினி அதுதான் சுமங்கலம். அந்த தீர்த்தத்தை எடுத்து சிரசில போஷிச்சினான். அதுக்கு காரணம் நாராயணத்தை சொல்லிச்சு பிரகலாத வம்சத்திலான பிரகலாத வம்சத்தில் பிறந்ததால பகவத் பக்தி பாகவத பக்தி எல்லாமே இருந்திருக்கு அவனுக்கு. அங்கேருந்து அவன் போய் கேட்டான், நீ யாருன்னு கேட்டான். அதுக்கெல்லாம் ஆச்சரியமான அவன் கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. வாசஸ்தே கோவட்டோ, நீ எங்கடா வாசம் பண்ணேன்னு கேட்டான். எல்லாம் லட்சுமி சகஸ்ல அவர் வெங்கடாதிபதி சாய்க்கிறார். யாச்சிக்கு வந்தா இதுக்கு முன்ன வந்திருக்கியா, இதுக்கு முன்ன எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கியா அப்படிலாம் கேள்வி கேட்க. ஒரு எய்டு கேட்டா கவர்மெண்ட்ல இதுக்கு முன்ன புத்தகம் பப்ளிஷ் பண்ணிருக்கியா, நான் இதுக்கு முன்ன வாங்கிட்டு இருக்கியா, எவ்வளவு கொடுத்துருக்கோம், அது நீ செலவழிச்சியா, எத்தனை காவி போட்ட, இத்தனை கேள்வி கேட்டு கடைசியில நாம் கேட்டு தர மாட்டோம். இந்த மாதிரி அவர் யாச்சிக்கு போனா அவ்வளவு கஷ்டம் உண்டு. வாசஸ்தே கோவட்டோ, நீ எங்கடா வசிக்கிறேன்னா பதிலும் சொல்லணும், ஆனா உண்மையும் சொல்லக்கூடாது. வாசஸ்தே கோவட்டோ அவன் சொன்னான். குஹாசு, நான் குகையில் இருக்கேன். பிரம்மச்சாரி ஊர்ல எனக்கு என்ன காரியம், ராத்திரி போனா படுத்து குகையில் இருப்பேன், காத்தால பிக்ஷைக்கு வருவேன். உண்மையான அர்த்தம் தெரியுமா, ஹிருதய குகையில இருக்கேன். குஹாம் பிரவிஷ்டாவாத்மானோஹி, அந்த குகையில் இருக்கேன். ஆகாங்கிதம் தே கனம், கனமான ஆகாரம் வேணும். பிரம்மச்சாரிகள்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு நல்லா பழையது சாப்பிட்டு நல்லா பூர்ணம் அத்தியனம் பண்ணாதான் அவளை தாக்கு பிடிக்க முடியும். கனமான ஆகாரம் வேணுமான்னு கேட்டேன். அவன் சொன்னா எனக்கு ரொம்ப அல்சர் கம்ப்ளைண்ட், அப்பப்போ நான் கனமான ஆகாரம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஆகனமா லிக்விடா தான் வேணும்னு கேட்டான். மாஞ்சானிஹி அகநாசனாதரமையே, அகநாசனம், அக அது இன்னொரு அர்த்தம் அகனம், கனம் இல்லாததானே தீர்த்த ரூபமா இருக்கும்ல, லிக்விடர் ஆகாரத்தை சாப்பிட எனக்கு ஆதரவு உண்டு. இன்னொரு அர்த்தம் அக நாசன ஆதரம், பாப்பத்தை ஒழிக்குதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையான அர்த்தத்தையும் இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான், கிந்தே விவாக ஸ்திரியா ஸ்பிருஹா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், மா ஸ்திரீ மே, எனக்கு ஸ்திரியே வேண்டாம், கல்யாணம் பண்றவாள் பண்ற கட்டத்தை பார்த்துட்டேன். இடும்பையால் பெண்டிரால் சுகங்குழைப்பார், பெரியதோர் இடும்பை பூண்டு குலசேகர பெண்டிரால் சுகங்குழைப்பான். இவன் இருக்கிறது ஒத்தன், பெண்டிர் போகவச்சனம். பல பெண்களை கண்டு சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சான். கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அவளை கல்யாணம் பண்ணி ஆற்றுல விட்டு போனதோடு சரி அலையறான் அலையறான் அலையறான், பணம் சம்பாதித்து. பெண்டிரால் சுகங்குழைப்பான், பெரியதோ இடும்பை பூண்டாடா, கல்யாணமே பண்ணிக்கா இருந்தா சௌக்கியமா இருந்திருக்கேன்னு அப்படி நினைக்கிறான். நாம் இந்த மாதிரி ஆழ்வார் பாசத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் சில பேர். அந்த மாதிரியா வாசஸ்தே கோவட்டோ குஹாஸ்வசனோப்பியாகா கிந்தே விவாக ஸ்பிருஹா இப்படின்னு மாஸ்திரீமே திசகாம் பதத்ரயமிதாம் லோகத்ரீசா மமா, என்ன வேணும்னு கேட்டார். 3 அடி மண் கொடுன்னா, இந்த அல்பமான 3 அடி என்ன கேட்டார். இல்ல இதுவே 3 லோகம்னா, இந்த மாதிரி சமுத்தா ஆட்டுக்காக பதில் சொல்றது கேட்டு கழுக்குன்னு அவள் சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். யாரு பக்கத்துல ஏவம் உக்திம் திவ்ய வட்டோர்னிசம்மே சதுரசி அம்பத்வயா சிஷ்மையே, அப்போ அவள் சிரிச்சா. உடனே அவன் பெருமாள் என்ன பண்ணா, சட்டு மாறுனோர்துன்னு கையால் போட்டு வாயை அமுக்கிட்டான், நின்று போச்சுன்னு. அப்போ அந்த சமயத்துல அவன் தானம் பண்ணான். இந்த மாதிரி சுக்ராச்சார் தடுக்கிறார். இதெல்லாம் சுக்ராச்சார் தடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், கழுக்கல எனக்கு பகவானே வந்து நினைக்கல எனக்கு நிமிர்ந்திட வந்து தனக்கு இயலாவகை தாழ்வது தாழ்வில் கனக்கரியானது கைத்தல வெண்ணில் எனக்கு இதன் மேல் நாம் யாதுகுல் என்றான். அவன் சொல்றான், ஏஷ வைரோஜனே சாட்சாது பகவான் விஷ்ணுரவ்யா காஷ்யபாத் அதிதேர்ஜாதா தேவானாம் காஜ்யசாதகா ஏஷதே ஸ்தானமைஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜः யசோ யசஸ்ருதம் தாஸ்யதி ஆச்சித்ய சக்ராய மாயா மாணவகோஹரி. இவன் சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான், இவனுக்கு தானம் கொடுக்காதே, இவன் வாங்கி அப்பயே இந்தனை கொடுக்க போறான். அது கம்பன் இந்த இடத்துல கம்பராமன் ரொம்ப அற்புதம். கண்ட திறத்தது கைதவமைய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளே அண்டவம் முற்றும் அகண்டவம் மேலால் உண்டவன் நீ இது உணர்ந்து கொள் என்றான். அப்போ அவன் சொன்னான், ஓஹோ சாட்சாத்து வந்துருக்கு விஷ்ணுவ. சச்சாஹம் வித்தலோபேன பிரத்யாச்சக்ஷே கதம் திஜம் பிரதிஷ்டுத்திய ததாமீதி பிராக்லாதிக்கிதவோ யதா. ஆச்சாரியனே, நான் பிரகலாதுடைய பிள்ளை இல்லையா, உமக்கு எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நீர் சொல்ற வார்த்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பிரகலாதனுடைய பிள்ளைன்னு பேர் தகுமா எனக்கு? அது போட்டோம், இவன் சாட்சாத்து சர்வேஸ்வரன் விஷ்ணுன்னு சொன்னேன், இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு உபதேசம் பண்றாரு, நீர் என்ன பண்ற?
அந்த விஷ்ணுவுக்கு தானே கொடுக்குறேன். யாகங்கள்லாம் நிறைய பண்றே, கடைசியில் யாகம் முடிச்சு என்ன பண்ற, ஸ்ரீ விஷ்ணுவே சுவாகம் தானே தர. யஜந்தி யஜ்ஞகிருத்பிர் யமாதிருதாக பவந்த ஆம்னாய விதான கோவிதா சயேவ விஷ்ணு வரதோ சுவாபதா தாஸ்யாமியமுஷ்மி க்ஷிதிம் இப்சிதாம் முனே. ஆள் சாட்சாத் அந்த பரமாத்மா அப்படி வந்திருக்கிற போது நான் கொடுக்குதான் கொடுப்பேன்னா கடைசியில் பார்த்தார். தான் சொன்ன வார்த்தையை அவர் கேட்காத்தினாரு. ஏவம் சப்தஸ்வகுருணா சத்யாத் சரித ஏஷதே ஸ்தானன் ஏவம் அஷ்டத்விதம் சிஷ்யம் அநாதேசகரம் குரும் சசாப தெய்வ பிரஹிதா சத்தியசந்தம் மனசிலும். இந்த பெருமாள் பார்த்தார்.